பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம் என்பது விவசாயிகளை முழுக்க முழுக்க ஏமாற்றியது. திட்டமிட்டு விவசாயிகளை ஏமாத்திருக்காங்க. ஏன் பக்கத்துல மகாராஷ்டிரால கடன் தள்ளுபடி கொடுத்தாங்களா? அதை பார்த்தாங்கல்ல? அப்போது இருக்கிற தமிழ்நாட்டு ஐஏஎஸ்க்குள்ள புத்தி வரல. விவசாயிகளுக்கு செய்யறதுக்கு மனசு இல்ல, அதனால கம்பி கட்டுற கதையா கட்டுறாங்க. தேர்தல் வரட்டும், நாங்களும் கம்பி கட்டுவோம், நல்லா கட்டுவோம். தாவக்காக்கு இருக்குது. 6 TMC எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு 67 TMC தண்ணீர் அவங்க தேக்குறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உபரி நீரை கொடுத்துட்டு நாங்க உரிமை நீரை கொடுத்துட்டு அதோட அதிகமா கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்நாடகா சமாளிக்கிறாங்க. 20 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் 6 லட்சம் ஏக்கருக்குள்ள சுருங்கி இருக்கிறாங்க. இது சம்பந்தம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட பேச தயாரா இருக்கிறேன். இந்த அணை கட்டுறது தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுக்கு அணை கட்டணும் தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? தமிழ் அரசாங்கத்தை கோரிக்கை வைக்க தெரியாது, அணை கட்ட தெரியாது. அணை கட்ட நிதி இல்லாத மாநிலமா? கடைமுறையில் இருக்கிற நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவர்கள் தான் முழு உரிமை பெற்றவர்கள். அவங்க சம்மதம் இல்லாம மேலே இருக்கக்கூடியவங்க அணை கட்ட முடியாது, தண்ணி எடுக்க முடியாது. நம்ம முதல்வர் மேடையில முழங்குறாரு, உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு, டெல்லி போய் எதுவுமே பேசுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்து. ஆக இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் பிழைப்பு வாதத்துக்காக கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமையை விக்கிறதுல விட்டு கொடுக்கல 2 பேருக்கும் போட்டி தான். ஆனா இவங்க அரசியல் பிழைப்பு வாதத்துக்காக பதவிக்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி துள்ளுது, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அமைதியை வேடிக்கை பார்க்குது. சும்மா இப்ப அழகழகா டயலாக் பேசுறாரு சிவகுமார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் ஏமாந்து தொலைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், தமிழ்நாடு போச்சு. காவிரியில அதுக்கப்புறம் கிரிக்கெட் தான் விளையாடணும், தண்ணியெல்லாம் வரவே வராது. மத்திய நீர்வளத்துறை என்ன மாதிரி முடிவெடுக்குன்னு எதிர்பார்க்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவன் கர்நாடக சாதமா தான் முடிவெடுப்பான். அதுல மாற்றமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு சாதமா முடிவெடுக்கிறான் அப்படின்னா அது உலகத்துல ஒரு 8வது அதிசயம் தான். வைசமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்த்திருப்பீங்க, சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தை பார்த்திருப்பீங்க. மேகதாது விவகாரம் குறித்து பேசப்பட்டிருக்கு. மேகதாது விவகாரம் குறித்து நேயர்களுக்கு புரியும்போது சுருக்கமா சொல்ல முடியுமா? மேகதாது என்பது காவிரிக்கு குறுக்கே கர்நாடகா கட்டக்கூடிய அணையினுடைய பெயர். அதுதான் மேகதாது அணை. அந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா மேகேதாட்டுன்னு இதுல சொல்லுவாங்க கன்னடத்துல. தமிழ்நாட்டுல நம்ம ஆடு தாண்டு விடம்னு அது சொல்லுவோம். அது மேகதாதுங்கிற பேர் வந்துருச்சு. அதாவது தமிழ்நாட்டு கர்நாடக எல்லையிலிருந்து கர்நாடக எல்லைக்குள்ள கட்டுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் பிரகாரம் பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்காக 6 TMC தண்ணி எடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த 6 TMC தண்ணி எடுப்பதற்கு தகுந்த மாதிரி அவங்க அணை கட்டினா பிரச்சனை இல்லை. அவங்க கட்டுறது பாத்தீங்கன்னா 67 TMC கொள்ளளவு கொண்ட அணை கட்டுறாங்க. 6 TMC எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு 67 TMC தண்ணீர் அவங்க தேக்குறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 177 TMC காவிரி தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்குது. அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த 4 அணைகள்ல மழை பெஞ்சு நிரம்பி வந்தா மட்டும்தான் நமக்கு தண்ணி. உபரி நீரை கொடுத்துட்டு நாங்க உரிமை நீரை கொடுத்துட்டு அதோட அதிகமா கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்நாடகா சமாளிக்கிறாங்க. வருஷம் பூராவும் கொடுக்கக்கூடிய மாதாந்திர நீர் பங்கீட கொடுக்காம மழை பெஞ்சு உபரி நீர் வரும்போது மட்டும் அந்த பங்கீட்டை கொடுத்துட்டு அவங்க தொடர்ச்சியா அந்த நாடகத்தையே ஒவ்வொரு முறையும் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அணை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. தண்ணி அங்க நிக்காட்டு அவங்க பெங்களூரு தேவைக்கு மட்டும்தான் எடுக்கிறோம்னு சொல்லி இப்ப கர்நாடக முதல்வர் சிவகுமார் சொல்றாரு. ஏற்கனவே கர்நாடகா பாத்தீங்கன்னா காவிரியோட 2 கரைகள் இருந்தும் ராட்சச மோட்டார் 2000 HP 3000 HP 4000 HP மோட்டர்லாம் வச்சு பெரிய குழாய் ராட்சச குழாய்கள் அமைச்சு கர்நாடகா பூரா அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக எளிமையாக அவர்களால் அந்த தண்ணியை கொண்டு போய் கர்நாடகா முழுக்க அவங்க விவசாயம் செய்ய முடியும், தமிழ்நாட்டு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது. 20 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் 6 லட்சம் ஏக்கருக்குள்ள சுருங்கி இருக்கிறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சுத்தமா சாகுபடி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தற்போது கர்நாடகாவில் துணை முதல்வர் வந்திருக்கக்கூடிய TK சிவகுமார் அவர்கள், நான் அணை கட்டியே தீருவேன், தமிழ்நாட்டுக்கு அணை கட்டுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல, நான் மத்திய அரசு அனுமதி வாங்கிடுவேன், அதோட கூட பாத்தீங்கன்னா எனக்கு எங்க கூட்டணி கட்சியோட தயவுல தான் CM விஜய் அங்க ஆட்சி நடத்துறாரு, அவர்கள் எனக்கு ஒரு பிரச்சனையே ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா இது சம்பந்தம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட பேச தயாரா இருக்கிறேன். இந்த அணை கட்டுறது தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுக்கு அணை கட்டணும் தமிழ்நாட்டுக்கு தெரியாதா?
தமிழ் அரசாங்கத்தை கோரிக்கை வைக்க தெரியாது, அணை கட்ட தெரியாது, அணை கட்ட நிதி இல்லாத மாநிலமா? இவர் ஏன் தமிழ்நாட்டுக்காக போய் இவர் ஏன் அணை கட்டுறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 24 மாவட்டங்களுக்கான குடிநீர் காவிரியில இருந்தா வருது. ஏதோ காவிரி பாசனத்துக்கு வருது, தஞ்சாவூர்ல நெல் வைக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் மக்கள் பாதி பேர். 24 மாவட்டங்களுக்கு குடிநீர், சென்னை மாநகரத்துக்கு வீராணத்துல வரக்கூடிய குடிநீர் தான் இன்னைக்கு இருக்குது. ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த உரிமை மிக்க இந்த காவிரியில முதல்வர் வந்து சென்னை டெல்லி போனாரு, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்டார். அங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவார்னு பார்த்தா அதை பத்தி பேசல. பிரதமர் சந்திக்கும் போது பேசுவார்னு பார்த்தா பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாடு என்பது கீழமை மாநிலம். ஆறுகளை பொறுத்த வரைக்கும் எது கடைமடையில் இருக்கிற மாநிலமோ, கடைமடையில் இருக்கிற விவசாயிகளோ, கடைமடையில் இருக்கிற நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவர்கள் தான் முழு உரிமை பெற்றவர்கள். அவங்க சம்மந்தம் இல்லாம மேலே இருக்கக்கூடியவங்க அணை கட்ட முடியாது, தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி வந்து எப்பவுமே கடைமடைக்கு தான் சொந்தம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி தீர்ப்புல உறுதிபட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அணை கட்டணம்னா 4 மாநிலங்கள் ஒப்புதல் வழங்கணுங்கிற கருத்துக்களும் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசாங்கம் அன்னைக்கு வழக்கு போறாங்க. திமுக ஆட்சியில் இருக்குது. இந்த வழக்கு அவர்கள் சரியாக நடத்தாமல் விட்டதன் விளைவு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, திட்ட அறிக்கை தயாரிச்சு கொடுக்கட்டும், அது கட்டணமா வேண்டாமான்னு மத்திய அரசாங்கம் முடிவு எடுக்கட்டும். நீ ஏன் இப்ப கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் போட்ட மனுக்களை பூரா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க திட்டை தயாரிக்கிற வேலை போயிட்டு இருக்குது. அணை கட்டுறதுக்கு வனப்பகுதிங்கிறதுனால 2 மடங்கு நிலத்தை வந்து அவங்க வரவேற்ற நிலத்தை ஒப்படைக்கணும். அதுக்கும் நிலத்தை எடுத்து வச்சுட்டாங்க, நிதி ஒதுக்கியாச்சு. ஆக இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே மழை இல்லாட்டி தண்ணி கிடைக்கிறது இல்ல. இதுல வேகதாவது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேட்டூர் தண்ணியை பார்க்க முடியாது. 24 மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் இல்லாமல் கஷ்டப்பட நேரிடும். விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாது. மீண்டும் வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்காவது கண்ணை முழிச்சுக்கொண்டு இப்பவாவது நாங்க குரல் கொடுக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்து மற்ற அரசியல் கட்சி எல்லாம் அதை ஆதரித்து இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு அதை ஆதரித்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முன்மொழிந்த முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பேச வேண்டிய இடங்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இதை லேட்டா கையில் எடுக்கிறாரு, அப்படி பார்க்கலாமா? பேச வேண்டிய இடங்கள் அவர் பேசலைங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க எல்லாம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சட்டசபை கூடுது. தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு பொருத்தமான நேரத்துல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசலைங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விவசாயிகளுக்கு வருத்தம். என்னன்னா நம்ம முதல்வர் மேடையில முழங்குறாரு, உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு, டெல்லி போய் எதுவுமே பேசுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். அப்ப பேச வேண்டிய இடத்துல விட்டு போட்டு வந்திருக்காருங்கிறது உண்மைதான். ஆனா இன்னைக்கு பேசி இருக்கிறது சரிதான். இன்னைக்கு ஏற்றப்பட்ட தீர்மானத்துல முக்கிய அம்சங்களை நீங்க என்ன சார் பாக்குறீங்க? சார், இந்த தீர்மானம் ஒரு முக்கிய அம்சம். எல்லா கட்சியிலும் தங்கள் கருத்துக்களை பதினால ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுடைய ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதை கருத்தில் கொள்ளணும், கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். கீழமை மாநிலத்தோட அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாது அப்படிங்கிற தீர்ப்பை அமல்படுத்தி கர்நாடக அரசு திட்ட அறிக்கை கொடுத்து அதை முழுமையாக நிராகரித்து உரிய உத்தரவை பிறப்பிக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்க பிரச்சனைய வந்து எப்படின்னா மாநில பிரச்சனை இது, மாநிலத்துக்குள்ள அரசியல் செய்வதற்காக தான் இங்க ஆட்சிக்கு வர கட்சிகள் வந்து இந்த ஒரு விவகாரத்தை அப்படி அணுகுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இது ஆற்று நீர் பங்கீட்டு பிரச்சனையெல்லாம் நீராதார பிரச்சனையாகவும் மாநிலத்தோட உரிமை பிரச்சனையாகவும் ஒரு இனவாத பிரச்சனையாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் கடந்த கால அரசியல்வாதிகள் தான் காரணம். கடந்த காலத்துல எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு எம்ஜிஆரோட நண்பராக இருந்த கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 305 டிஎம்சி உங்களுக்கு தந்துடுறோம், வாங்க ஒப்பந்தம் போட்டுக்கலாங்கிறார். 305 டிஎம்சி உங்களுக்கு தந்துடுறோம், ஒப்பந்தம் போட்டுக்கலாங்கிறார். நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் எம்ஜிஆர் ஒரு ஆலோசனை ஈடுபடுறார். அப்ப ஆலோசனை ஈடுபடும் போது அப்போ அவரோட அமைச்சரவை சகாக்கள் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது 350 டிஎம்சி கர்நாடகா தர முன் வந்துச்சு, அதையவே அவர் ஒத்துக்கல. இப்ப 305 டிஎம்சிக்கு போய் நீங்க ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து தமிழ்நாட்டை வித்துட்டாரு, இவர் தமிழ்நாட்டுக்காரன் இதெல்லாம் புரியும், துரோகின்னு சொல்லி அவர் ஈஸியா உங்களை அரசியல் அட்டாக் பண்ணுவாரு, நம்மளுக்கு பின்னடை வாய்ப்புன்னு அமைச்சரவை சகாக்கள் சொல்ல எம்ஜிஆர் அந்த வாய்ப்பை விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி 350 டிஎம்சிக்கு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்க 350 டிஎம்சி தண்ணி வச்சுக்குங்க, நாங்க மீதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கோரிக்கை வச்சு கருணாநிதியும் அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டோட தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணீரோட கருணாவுக்கு தரக்கூடாதுன்னு பேசி வீணா பேசி அரசியல் பேசி கெடுத்து விட்டார். ஆக கருணாநிதியும் அன்னைக்கு கெடுத்தார், எம்ஜிஆரும் கெடுத்தார். அதற்கு பின்பு வந்தவங்களும் பாத்தீங்கன்னா இது ஆக்கப்பூர்வம் அணுகலை. இது இரு மாநில பிரச்சனையாக மாற்றப்பட்டதன் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹீரோன்னு காமிக்கணும், காவிரி பிரச்சனை பேசணும்.
தமிழ்நாட்டுல ஹீரோனுக்காக காவிரி பிரச்சனை பேசணும். ஆனா ஆக்கப்பூர்வமாக சட்டப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுக அதை செஞ்சுன்னு அதை செய்யறது கிடையாது. இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க திமுக, இன்னைக்கு சட்டசபையில போட்டு பொலன்னு பொழந்தாங்க. 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? கர்நாடகாவுக்கு போனாங்களா? பேசினாங்களா? அப்ப அவங்க கூட்டணி கட்சி தானே. அதே டி.கே. சிவகுமார் இங்க வந்தாரு, தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலினோட கலந்து கொண்டாரு, அப்ப பேசினாரு அவரு. அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாயை மூடிக்கிறது, இருக்க கட்டிக்கிறது. அப்பெல்லாம் கூட்டணி கட்சி அவகாசம் வேணும், டி.கே. சிவகுமார் வேணும். யாருக்கு? ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு தான் சொல்றோம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அமைதியா இருந்துக்கிறது, ஆக்கப்பூர்வமா வேலை செய்யறது இல்ல. எதிர்கட்சி ஆயிட்டு அப்படியே சட்டசபையில குதிக்கிறது, துள்றது, அறிக்கை கொடுக்கிறது. இப்ப 2 பக்கம், இப்பவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான், போன திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான். 2 பேருமே கூட்டணிக்காக டெல்லியில போனா பேசாம வர்றது, டெல்லியில போய் மனு கொடுக்கறது இல்ல, நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கிறது கிடையாது, பிரதமர் சந்திச்சு சம்பந்தம் பேசுறது கிடையாது. ஆக 2 பேருமே தாவேகவும் ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய கூட்டணி கட்சி தயவுக்காக இவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். திமுகவும் அதைத்தான் விட்டுக் கொடுத்தது. ஆக இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் பிழைப்பு வாதத்துக்காக கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமையை விற்கிறதுல விட்டு கொடுக்கல. 2 பேருக்கும் போட்டி தான். சார், இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தீர்மானத்தை வரவேற்று இருக்காரு, அவங்க அதை ஆதரிச்சிருக்காங்க. என்னதான் தாவேகா வந்து அவங்களுக்கு ஒரு எதிரி கட்சியா இருந்தாலும் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை முன்னிலை வகுத்திருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நான் கேட்கிறேன், திமுகவுக்கு இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறதுக்கு திறமை இருக்கா? இதை எதிர்த்து பேசிடுவாங்களா? ஊருக்குள்ள வேணா பொதுமக்கள் விட்டுருவாங்களா? விவசாயம் நாங்க சும்மா இருப்போமா? ஏன் நாங்க 5 வருஷமா இருக்கும்போது முதல்வர், கர்நாடக முதல்வரை பார்த்தோம், பேச்சுவார்த்தை நடத்தணும், நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தோம், பிரதமரை பார்த்தோம், ஏதாச்சும் பேசியிருக்கலாம்ல? நாங்க வழக்கு திறமையா நடத்தாம விட்டதன் விளைவுதான் இந்த சிக்கல் வந்திருக்குன்னு சொல்லாமல்ல? அதைவா தாவேக்கா சுட்டி காட்டியிருக்கலாம்ல? ஆக இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. கர்நாடகா பிரச்சனை பொறுத்த வரைக்கும், காவிரி பிரச்சனை வரைக்கும், மேகதாது அணை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் திமுகவும் நடிக்கிறது, தாவேக்காவும் நடிக்கிறது தாங்க உண்மை. இப்ப தமிழ்நாடு கர்நாடகா இடையே இந்த பிரச்சனை இருக்கு, நதிநீர் பிரச்சனை இருக்கு. இதை வந்து மத்திய அரசு தலையிட்டா சரி செய்யலாம், ஆனா அவங்க வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? சார், அவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. தமிழ்நாடு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க? ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அப்படி தமிழ்நாட்டில இருந்து எம்பிஸ் வருவாங்களா? கர்நாடகால இருந்து எம்பிஸ் வருவாங்களா? அடுத்தவை ஆட்சி பிடிக்க போற தமிழ்நாட்டிலே கர்நாடகாவிலையா? அப்ப யாருக்கு அவங்க வேலை செய்வாங்க? எங்க ஓட்டு வருது அங்கதான் வேலை செய்வாங்க. மத்தியில போய் எந்த பிரதமரா இருந்தாலும் அவரு பிஜேபிக்காரர் தானே. இப்ப மெஜாரிட்டி இல்லாம தான் உட்காந்துருக்காங்க. ஃபுல் மெஜாரிட்டி வரலையே. ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் கட்சியை உடைச்சு விலைக்கு வாங்குறாங்களே, எதிர்கட்சிகளை பூரா உடைக்கிறாங்களே, எம்எல்ஏ தூக்கிட்டு போறாங்க, எம்பி தூக்கிட்டு போறாங்க, கோடிகள் விளையாடுது. அப்படி இருக்கிறவங்க வந்து கர்நாடகாவுக்காக சாதகமா செயல்படுவாங்க, தமிழ்நாடு சாதகமா செயல்படுவாங்களா? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற பிஜேபி சேர்ந்தவங்களோ காங்கிரஸ் சேர்ந்தவங்களோ என்னைக்காவது கர்நாடகாவில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுக்காக, காவிரிக்காக? ஆனா அதே கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபியும் காங்கிரஸ் ஒசூர் எல்லையில வந்து காவிரிக்காக போராட்டம் பண்றாங்க, கர்நாடகா போராட்டம் பண்றாங்க. எதிர்கட்சி போராட்டம் பண்ண ஆளுங்கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சி கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்நாடகாவில் ஒற்றுமை இருக்குதுங்க. அரசியலை தாண்டி காவிரிக்காக ஒன்றுபட்டு நிக்கிறேன். ஆனா இவங்க அரசியல் பிழைப்பாத்துக்காக, பதவிக்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி துள்ளுது, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அமைதியை வேடிக்கை பார்க்குது. ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் உரிமையை வித்தவர்கள். நேற்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு, மேகதாது கட்டுறதுனால வந்து முழுக்க தமிழ்நாட்டுக்கு தான் பலன் அளிக்கக்கூடியது, நாங்க வந்து அது ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த போறது இல்லைன்றாரு. முதல்லயே கூட தெளிவா சொன்னேன், ஒரு சொட்டு தண்ணி கூட பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ற டி.கே. சிவகுமார் 6 டிஎம்சி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கும்போது எதுக்கு 67 டிஎம்சில கட்டுறாரு? தமிழ்நாட்டு மேல உனக்கு இன்னும் அப்படி பாச பொங்கி வழியுது டி.கே. சிவகுமாருக்கு? சொல்லுங்க. அப்படியே தமிழ்நாட்டு மேல பாச பொங்கி வழியுதா? அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ஆறு, ஏன் நீரு, ஏன் உரிமைன்னு சொல்லி கர்நாடகாவோட பயணம் போனவர். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொடி தண்ணி தரமாட்டேன்னு சொன்னது. சும்மா இப்ப அழகழகா டயலாக் பேசுறாரு சிவகுமார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் ஏமாந்து தொலைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், தமிழ்நாடு போச்சு. காவிரியில அதுக்கப்புறம் கிரிக்கெட் தான் விளையாடணும், தண்ணி எல்லாம் வரவே வராது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியா இருக்காங்க தாவேக்காவுக்கு. அங்க வந்து சொல்றாரு டி.கே. சிவகுமார் சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி கட்சி தான் வந்து அங்க ஆட்சி செய்யுது, அதனால நாங்க வந்து எளிதா மேகதாதுவை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து அதே கூட்டணியை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்தத்துக்கு எதனா வழிவகை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க, 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 8 எம்பி இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்களா? டி.கே. சிவகுமார் போய் பார்த்தாங்களா? இல்ல சோனியா காந்தி அம்மையார் பார்த்தாங்களா? ராகுல் காந்தி ஐயாவை பார்த்தாங்களா? பார்த்து கர்நாடகா இப்படி தப்பு பண்ணு, தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, கர்நாடகாவோட திட்டத்தை நிறுத்த சொல்லுங்கன்னு யாராச்சும் போனாங்களா? இவன் நம்மகிட்ட கூட்டணி வச்சுட்டு ஓட்டுக்கு வருவாங்க, நோட்டை கொடுப்பாங்க, சீட்டை ஜெயிச்சுக்கிருவாங்க, அதுக்கப்புறம் போய் தமிழ்நாட்டை ஏமாத்துறவளை திறமையா செய்வாங்க.
நான் கேட்கிறேன், யாராச்சும் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணாங்களா காங்கிரஸ்? தமிழ்நாடு உரிமைக்கு ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? இவங்களை தாவேக்கா கூட்டணியில் சேர்த்து தப்புங்க. தமிழ்நாட்டோட உரிமைக்காக குரல் கொடுக்காத காங்கிரஸ் கட்சி தாவாக்க ஏன் கூட்டணியில் சேர்த்தது? தப்புதானே? ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த மாநில நலனுக்காக, காவிரி உரிமைக்காக, காப்பாற்றுவதற்காக எல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தான் நிலவுது. இன்னைக்கு இந்த தீர்மானம் கொஞ்சம் நம்பிக்கை அளித்திருக்குது. எதிர்கால செயல்பாடுகளை பொறுத்து இருந்து பார்ப்போம். சார், இப்போ மத்திய நீர்வளத்துறை இதுல என்ன மாதிரி முடிவு எடுக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு? மத்திய நீர்வளத்துறை என்ன மாதிரி முடிவெடுக்குன்னு எதிர்பார்க்கறேங்கன்னு நினைச்சீங்கன்னா, அவன் கர்நாடக சாதமா தான் முடிவெடுப்பான். அதுல மாற்றமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு சாதமா முடிவெடுக்கிறான் அப்படின்னா அது உலகத்துல ஒரு 8வது அதிசயம் தான். இதுவரைக்கும் காவிரி பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தை தவிர மத்திய அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அங்கதான் தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருக்குது. அவங்களுக்கு ஆதரவு வேணும், கட்சியில் ஜெயிக்கணும், அடுத்து சிஎம்க்கு வரணும். தமிழ்நாட்டில் அந்த நிலைமை அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க தமிழ்நாட்டை தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இங்க ஏதாச்சும் ஒட்டிக்கிருவாங்க, இவ கூட கூட்டணி அவி கூட்டணி டிராவல் பண்ணிக்குவாங்க. பிஜேபி அதைத்தான் பண்ணிக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனையே இல்லை, இவங்களை கழட்டி விட்டுறலாம், இவனால அவங்களுக்கு எந்த ஆதாயம் கிடையாதுங்கிறத மிகத்திட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இந்த மாசம் 13ஆம் தேதி தண்ணீர் திறந்திருக்கணும். ஆனா காவிரி நதி இது வரைக்கும் திறக்கப்படல. இதனால ஏகப்பட்ட விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க கூட போராட்டம் பண்ணிருக்கீங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? விவசாயிகள் போராடித்தே சாகணும்னு தலையிலத்து இருக்குது போல இருக்கு. ஏன்னா விவசாயிகள் தான் போராடுறோம். 24 மாவட்டத்தில் தண்ணி குடிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி, ஏன் அஇஅதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பாமக இருக்குது, எத்தனை அரசியல் கட்சி இருக்குது. யாராச்சும் அறிக்கையை தவிர ஒரு போராட்டம் பண்ணாங்களா? காங்கிரஸ் கட்சியை கர்நாடகாவை கண்டிச்சு எதுவுமே பண்ணல. யோசிச்சு பாருங்க. இந்த மக்கள் அமைதியா இருக்கிறாங்களே, அப்ப தண்ணிக்கு எங்க போவாங்க? நாளைக்கு காலையில் எந்திரிச்சு லெட்டின் போனாங்கன்னா தண்ணி எங்க இருந்து வரும்? டிசி பேப்பர் எடுத்துட்டு போயிருவாங்களா? தண்ணி தாகத்துக்கு வராதா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேண்டாமா? சமைக்கிறதுக்கு தண்ணி வேண்டாமா? ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக அரசியல் கட்சிகள் வாக்குகளுக்காக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கைக்காக ஓசேசங்களை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்றீங்க. ஆனா வர வேண்டிய தண்ணியை இன்னும் கொண்டு வர முடியல. எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை? சார், தீர்மானத்தை நிறைவேற்றினா தண்ணி யாரு சார் வரும்னு சொன்னா அதுல போய் நம்பிக்கை. மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். உரிமை தண்ணியை உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு, காவிரி நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டு 19 டிஎம்சி தண்ணி உடனே திறந்து விடுங்கன்னு சொல்லியாச்சு. காவிரி நீர் மேலாண்மை வாரியமா உத்தரவு போட்டு இது வரைக்கும் எதையுமே இவங்க அமல்படுத்தினதே கிடையாது. கர்நாடக அரசாங்கம் அமல்படுத்தினதே கிடையாது. மழை பெஞ்சு தண்ணி வந்துன்னு வச்சுக்குங்க, போன மாசம் 19 டிஎம்சி, அதுக்கு முன்னாடி 70 டிஎம்சி எல்லாத்தையும் கணக்கு கூட ஒட்டுமொத்தமா நாங்க விட்டோம்னு சொல்லி கணக்கு எழுதிடுவாங்க. அவ்வளவுதான். ஆக ஒட்டுமொத்தமா இவர்கள் தீர்மானத்தால் நடக்க போறது எதுவும் இல்ல. தீர்மானத்தையாவது போட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தான். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம் என்பது விவசாயிகளை முழுக்க முழுக்க ஏமாற்றியது. திட்டமிட்டு விவசாயிகளை ஏமாத்திருக்காங்க. சும்மா அப்படியே எதிர்கட்சியா இருக்கும்போது, பிரச்சாரத்துக்கு வரும்போது, நான் ஆட்சிக்கு 5 ஏக்கர்கள் இருந்து எல்லாருக்கும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்து 50% தள்ளுபடின்னு சொல்லி, இது என்ன வாக்குறுதி இல்ல, உத்தரவாதம் அடிச்சு சொல்லி போட்டு போயிட்டு, இன்னைக்கு என்ன டயலாக், சும்மா திருவிழா கிண்டி கிண்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? முதல்ல ஒரு அரசாணை வருது, 50,000 ரூபாய் கீழே இருந்தா மட்டும்தான் கடன் தள்ளுபடியா, அதுக்கு மேல இருந்தா 40,000 ரூபாய் இருந்தா 60,000 ரூபாய் இருந்தா 40,000 ரூபாய் தர்றாங்களாம். எப்படி கணக்கு போடுறாங்க பாருங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்து வெறும் 5,000 ரூபாய் தான். அப்புறம் விவசாய சங்கங்கள் போராடி கடுமையான அதிருப்தி வந்ததுக்கு அப்புறம் 50,000 75,000 ரூபாய் மாறி இருக்குது, 5,000 35,000 மாறி இருக்குது. அதுவும் எந்த கடன் தள்ளுபடிக்கான கால அளவு பாத்தீங்கன்னா வெறும் 10 மாசம். 2022 நஷ்டமாயி கட்ட முடியாம இருக்கிறவங்க, 23 பெருமழையில வெள்ளத்தில் நஷ்டப்பட்டு கட்ட முடியாம இருக்கிறவங்க, வறட்சியில கட்ட முடியாம இருக்கிறவங்க, இயற்கை பேரிடர்களால நஷ்டமாய் கட்ட முடியாம இருக்கிற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷ பயிர்னு சொல்லக்கூடிய கரும்பு, மஞ்சள், வாழை, இந்த விவசாயிகள் திட்டத்துல பலன் கிடையாது. 1 ஏக்கர் கரும்பு வச்சோம்னால 60,000 ரூபாங்க, 1 ஏக்கர் வாழைக்கு 80,000 ரூபாய் ஆகுது. இவங்க கொடுக்கறது 75,000. அப்போ 1 ஏக்கர் வாழை வைக்கணும், பயிர்க்கடன் வாங்கிக்கிறதுன்னு எனக்கு தள்ளுபடியில பணமே வராது. யோசிச்சு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டாவடின்னு மிகப்பெரிய குழப்பம். நிலுவையில் இருக்கிற கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. 10 மாசத்துக்குள்ள வாங்கின கடனத்தை தள்ளுபடின்னு சொல்லி விவசாயிகளை ஏமாத்துகிற வேலையை பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி இருக்கிறாங்க. கேட்ட என்னங்கிறாங்க, நிதி இல்ல. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், வருஷத்துக்கு 46,000 கோடி வேளாண்மை துறைக்கு ஒதுக்குறீங்க. இந்த வருஷம் ஒதுக்குற தொகையில அது 3 ஒரு 15,000 கோடி எடுத்தீங்கன்னா போதுமானது. அதை எடுத்து ஒட்டுமொத்தம் எல்லா விவசாயிகளுக்கும் நிலுவையில் இருக்கிற பயிர்க்கடன் பூரா தள்ளுபடி பண்ணிருங்க. மீதி 30,000 கோடி திட்டங்கள் நிறைவேற்றுங்க. அடுத்த வருஷம் 46,000 கோடி திட்டங்கள் நிறைவேற்று நாங்க தெளிவா சொல்லியாச்சு. அப்ப கூடுதல் நிதி தேவையில்ல. வேளாண்மை துறைக்கு ஒதுக்குற நிதி எடுத்து செலவு பண்ணிட்டா போதுமானது. மிக எளிமையா பண்ணும். ஏன் பக்கத்துல மகாராஷ்டிரால கடன் தள்ளுபடி கொடுத்தாங்களா, அதை பார்த்தாங்கல்ல,
அப்போ இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஐஏஎஸ்க்குள்ள புத்தி வரல, இவங்களுக்கெல்லாம் சோறு தான் தின்றாங்களா என்னதான் தின்றாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க இந்த அதிகாரிகள். அவ்வளவு மோசமா விவசாயிகள் விரோத போக்கு கடைபிடிக்கணும் தலைமைச் செயலகத்துல வந்தாங்க. இருக்கிற எவனுக்குமே சோறு போடக்கூடாது. சோறு வேணும் நீனே போய் ஒரு ஏக்கர் அரசாங்கத்துல கொடுக்க சொல்லி நீ நெல்லு வை, கொள்ளு வை, எள்ளு வை, மாட்டை வச்சு பாலை கறந்துன்னு சொல்லணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு விவசாயிகள் கஷ்டமே தெரியும். நோகாம லட்சக்கணக்கில் சம்பளம், கோடிக்கணக்கில் கிம்பளம் இருக்கிறனால இவர்கள் எல்லாம் விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இவங்க பேச்சை கேட்டு முதல்ல வேற மண்டையாட்டிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு ஓட்டு கேட்டு வருவார்ல சாமி, இடைத்தேர்தல் வரப்போகுதுல, அப்ப வச்சு செய்ய முற்றுமா நாங்க. தேர்தல் நேரத்தில் இவர் என்ன பண்ணாரோ அதை தேர்தல் நேரத்துல அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணலன்னா தேர்தல் நேரத்தில் நாங்க விவசாயிகள் திருப்பி வந்து தாவக்கா வச்சு செஞ்சிருவோம். அதுல அவங்கள பெருசா நாங்க கிண்டி கொடுப்போம் நாங்க சொல்லிக்கிறோம். சார், தமிழ்நாட்டின் நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு. 13 லட்சம் கோடி கிட்ட கடன்ல இருக்கு. ஒரு நபரின் மேல 1 லட்சத்துக்கு மேல கடன் அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல நாங்க இந்த பயிர்க்கடன் எல்லாம் நாங்க தள்ளுபடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே. சும்மா அதெல்லாம் கம்பி கட்டுற கதைங்க பிரதர். ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் தமிழ்நாடு ஒண்ணு தனிநபர் கிடையாது, அது ஒரு மாநில அரசு. மத்திய அரசாங்கம் இவ்வளவு சதவீதத்துக்கு மேல கடன் வாங்க கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கு அதை தாண்டி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா கடன் வாங்கல. கடனுக்கு தகுந்த வருமானம் இருக்கு தமிழ்நாட்டுல, வருமானம் இல்லாம ஒண்ணும் கிடையாது. அப்போ கடன் வரம்பு அளவுக்குள்ள இருக்கும்போது எல்லா கடனும் மத்திய அரசாங்கத்தோட அனுமதிக்கு உட்பட்டு வாங்கியிருக்கும் போது ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரியும் 10 லட்சம் கோடி கடன், இப்பவும் 10 லட்சம் கோடி கடன் தெரியும். புதுசா இவங்க சொல்ல வேண்டியதில்லை. என்னமோ கடன் இன்னைக்கு சந்திரமலை தான் டக்குனு இன்னைக்கு கூச்சிருச்சா, செவ்வாகர் கடன் ராக்கெட்டை பிடிச்சு தமிழ் அரசாங்கத்துல இறக்கிட்டு போயிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. விவசாயிகளுக்கு செய்யறதுக்கு மனசு இல்ல, அதனால கம்பி கட்டுற கதையா கட்டுறாங்க. தேர்தல் வரட்டும், நாங்களும் கம்பி கட்டுவோம், நல்லா கட்டுவோம். தாவக்காக்கு இருக்குது. ஓகே சார், உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து தெரிவித்து மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.